அனைவருக்கும் வணக்கம். கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்று திங்கட்கிழமை 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு. பிரித்தானிய நேரம் இரவு 8:30 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைந்து கொள்வோர் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை சிங்கார வடிவு தமயந்தி அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் வைத்திய கலாநிதி நவரத்னம் ஐயா அவர்கள் பேச வந்துள்ளார். தலைப்பு ஹெட் பெயின். இந்த பேச்சுக்கு பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தமயந்தி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தியானத்தை வழிநடத்துமாறு. 10 நிமிஷம் நாங்கள் இசையுடன் கூடிய தியானத்தை செய்வோம். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு. தியானத்திற்கு வருவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனி தியானத்திற்கு வருவோம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உடலை நிமித்தி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைக்கலாம். கைகளை இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் ஒன்றாக இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வந்தால் அவற்றை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து 10 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்போது எல்லோரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. முதலில் பிரபஞ்ச நன்றி கூறுவோம். முதலில் இந்த தியானத்தை வழிநடத்திய தமயந்தி சிங்கார வடிவம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றி. அத்தோடு இந்த நிகழ்வுக்கு தேவையான பதாதைகளை வழங்கிய திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி. அத்தோடு இந்த தளத்தை 3 வேளையும் தவறாது நடாத்தி வரும் திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா, திரு ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா இருவருக்கும் அனைவருடைய நன்றிகளும் உரித்தாகட்டும். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நாடு, நகரம், உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இன்றைய சிறப்பு பேச்சாளராக வைத்திய கலாநிதி டாக்டர் நவரட்னம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அனைவர் சார்பிலும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது அவர் பேச இருப்பது ஹெட் பெயின் என்ற தலைப்பிலே அவர் பேச இருக்கின்றார். இவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல. பல்வேறு மருத்துவ விடயங்களும் ஆன்மீக விடயங்கள் சம்பந்தமாகவும் நிறைய உரைகளை ஆற்றியிருக்கின்றார். இவர் ஒரு யோக சுவாமிகளை தன்னுடைய குருவாக கொண்டு அநேகமான ஆன்மீக விடயங்களிலேயும் ஆலயங்களிலும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து வருகின்றவர். இலங்கை, இந்தியா, பிரித்தானியா நாடுகளிலே தன்னுடைய சிறப்பான பணிகளை இவர் ஆற்றி வருகின்றார். 46 வருடங்களுக்கு மேலாக இந்த வைத்திய துறையிலே அவருக்கு அனுபவம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அவர் தன்னுடைய அந்த அனுபவங்கள் வாயிலாக எங்களுக்கு இந்த ஹெட் பெயின், நினைக்கிறேன் தலையிடி என்றதான் தமிழோ என்னவோ தெரியல, ஐயா சரியா சொல்லுவார் என்ன நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட நல்ல ஒரு விடயத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்து தர வந்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா, இப்பொழுது தளம் உங்களுக்கானது. வாருங்கள், வந்து உங்களுடைய உரையாடலை தாங்கள். நன்றி. வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை என் மனம் மொழி மைகளால் அணைந்து எனது குரு யோகர் சுவாமி அவர்களுடைய பாதாரங்களை நினைவில் கொண்டு இந்த சிற்றுரையை இன்று ஆற்ற வந்திருக்கின்றேன். இந்த தலைப்பு தலையிடி என்றால் பலரும் பலவிதமாக பார்க்கலாம். சில நேரத்தில் 10 தரம் ஒரு ஆள் டெலிஃபோன் பண்ணினால் விருப்பம் இல்லாமல் இருந்தால் எனக்கு தலையிடி என்று கூறுவோம். தலையில் கை வச்சு கொண்டு இப்படி தலையிடி என்று சொல்லுவோம். அந்த தலையிடிக்கு உண்மையான பேர் தலை நோ. அதை பற்றித்தான் இப்போ ஒரு சில விஷயங்கள் கூறப்போகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த தளத்தில் இருக்கிற எல்லாரும் எப்போதும் ஒரு நாள் பல நாட்கள் தலையிடி வந்திருப்பார்கள். தலையிடி இல்லாமல் மனிதத்தில் ஒரு தரம் இருக்க முடியாது. அத்துடன் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் தலையிடி என்று விளங்கும். அதுக்கு முதல் குழந்தைகள் அழுவார்கள். ஆனால் வளர்ந்தவர்கள் தலையிடி என்று உணர்வார்கள். நான் இதை கூற முதல் 3 கேசஸ் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். இந்த கேஸ் வந்து படிக்கும் பொழுது உண்மையாக நான் பார்த்த நோயாளிகள் தான். அதிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும். முதலாவது கேஸ், ஒரு 22 வயதுடைய ஒரு பெண்மணி, நல்ல கட்டிக்கார பெண்மணி, இளம் வயதிலேயே பெரிய உத்தியோகத்தில் பேங்க்ல இருந்தா. ஒரு நாள் காலையில் எழும்பும் பொழுது வலது பக்க கண்ணுக்கு மேலே சரியான தலையிடி எல்லாம் நொந்தது. இப்போ கண்ணை கூடி முழிக்க முடியாமல் இருந்தது. இன்னொன்று விளங்க இல்லை. வீட்டில் இருந்த பெயின் எல்லாம் எடுத்து பார்த்தா குறையல. உடனே 11 அடித்து எமர்ஜென்சி ஜிபியை கூப்பிட்டா. வரும் வந்து பார்த்துட்டு தலையிடி தானே ப்ரிஸ்கிரிப்ஷன் அனால்ஜிசிக்ஸ் என்ற இந்த கடுமையான ஓபிஎஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனார். ஆனால் அந்த ஜிபியை பார்த்துக்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு உணர்வு இழந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே டாக்டர்ஸ் பார்க்க முன்னவே உயிரிழந்து விட்டார். இப்போ அது உயிர்ந்த பிறகு இளம் வயதுன்றபடியால் பிரேத பரிசோதனை செய்தார்கள். அங்கே பார்த்தால் அங்கே பிரெயினுக்குள்ள மூளைக்குள்ள இரத்தம் கசிந்து அதால் தான் அவர் வந்ததாக தெரிய வந்தது. அது பிறகு அங்கே அந்த சில இரத்த நரம்புகள் வெடித்திருந்ததும் பார்த்தார்கள். அதை பின் அவர்கள் தகப்பனார் என்று அறிந்தார். இந்த பிள்ளையனுடைய பெரிய தகப்பனாரும் இப்படி ஒரு மாதிரி தலையடியில் இறந்ததாக அறிந்தார். இதுக்கு பேர்
பெரி அனிவரிசம் அல்லது கன்ஜெனிட்டல் பிறக்கும் பொழுதே சில பாதிப்பு பிரெயினுக்கு இருந்தாலும் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தலையிடிய கடுமையான தலையிடின் பொழுது வந்த பொழுது ஸ்கேன் பண்ணி பார்த்திருந்தால் இடத்தை கசிய முன்னமே நியூரோ சர்ஜன்ஸ் போய் ஆப்ரேட் பண்ணி இந்த பிள்ளையை காப்பாற்றியிருக்கலாம். அது ஒரு கேஸ். 2வது கேஸ் 65 வயதுடைய ஒரு ஒரு தோட்டம் தொழில் செய்கிற ஒரு ஸ்ட்ராங் ஒரு மனிதன். முந்தைய நல்ல சோமா இருந்தவர். ஒரு நாள் காலை மேலே எழும்பும் பொழுது அவருக்கு உடம்பெல்லாம் நோ, கையை தூக்க முடியாமல், தோல் மூட்டு ஸ்டிஃப், மற்ற எலும்பு நடக்க முடியாமல், தொடர் நோ. அப்படி இருந்தால் அவருக்கு என்ன விளங்க இல்லை. இப்போ டாக்டரை கூப்பிட்டார். டாக்டர் வந்து பார்த்துட்டு அவருக்கு விளங்க இல்லை, என்ன விஷயம்ட்டு அவர் நினைச்சார் இவருக்கு சும்மா புழு மாதிரி இருக்கண்டு பெயின் கில்லர்ஸை கொடுத்து போட்டு நீ அந்த 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 வயது எனக்கு சொன்னார், முதலே அடித்து போட்டு சோம்பரியாக இருக்காத தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லி போட்டு போயிட்டார் டாக்டர். அது பிறகு இந்த பேஷண்ட்டுக்கு சரியான தலையடி ஒரு ஒரு பக்கத்தில், இடது பக்கத்தில். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அங்கே போனால் அங்கே அந்த டாக்டர் வந்து ஏதோ யோசித்து ரூமட்டாலஜிஸ்ட் அவர்கிட்ட வேண்டாம், அவருடைய மனதில் இவருக்கு வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டுது. இப்போ இந்த ரூமட்டாலஜிஸ்ட் பார்த்த உடனே ஒரு வழங்கிட்டு அந்த மஸ்குலர் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு நோய் ஒன்று இருக்குது, பாலிமாலஜியா ரூமட்டிக்கான்னு சொல்லி. அப்படியானவர்களுக்கு இரத்த நரம்புல பாதிப்பு வந்து தலையடி வாடுறது. அந்த இரத்த நரம்பில் இன்ஃப்ளமேஷன் வந்தால் அந்த இரத்த நரம்பு அடைப்பட்டு சில நேரம் கண் பார்வை இழக்கலாம். மற்ற உடம்பில் உள்ள பல மீடியம் சைஸ் இரத்த நரம்புகள் பாதிக்கப்படலாம். அப்போ அதுக்கு அவர் உடனே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து, முதல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு பென்சி டேப்லெட்ஸும் கொடுத்து 6 மாதத்தில் அந்த மனிதன் சோமா விட்டார். இப்போ இது வந்து அதை பற்றி யோசிக்கிறது தான். அந்த வருத்தம் இருக்குதுன்னு யோசித்தா தான் அது டயக்னோசிஸ் தெரிய வரும். அது அவருடைய விதி. 3வது கேஸ். ஒவ்வொரு கேஸ்லையும் ஒரு 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 பாதிப்பை பற்றி விளங்கப்படுறது தான் நான் கொண்டு வந்தேன். இது 55 வயதுடைய ஒரு மேல் ஆண் டாக்டர். அவர் ஒரு சரியான தலையடி. அப்போ அவருக்கு எங்கே இந்த தலையடி வருதுன்னு தெரியல, தலை முழுக்க நோகிற மாதிரி இருக்கும். அப்போ முதல் யோசிச்சார், அது தனக்கு ஸ்ட்ரெஸ் ஆலே எனக்கு அடிமை வேலை செய்கிறேன்னு சொல்லி லீவ் எடுத்து 1 மாதம் கோயில்களுக்கு போய் வந்தார். அதனால குறைய இல்லை. பிறகு என்ன செய்தார் என்றால், அவர் டாக்டர்ன்றபடியாக தனக்கு கை கால் பாதிப்பு ஒன்றும் இல்லையே, கண் நல்லா தெரியுது, காது கேட்குது, எல்லாம் இருக்கிறபடியாக இது கடுமையாக இருக்காதுன்னு நினச்சிட்டார். இது வந்து ஒய்ஃப் சொன்னபடியாக போய் எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்த்தா சாடியாக அந்த பிரெயினுக்கும் ஸ்கல்லுக்கும் இடையில சாடியான வீக்கம் இருந்தால் தெரிந்தது. என்றாலும் அவர் நினச்சிட்டார் அது தன் பாட்டுக்கு இருக்கட்டும் என்று ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ் எடுத்து கொண்டிருந்தார். அது பிறகு அவர்கிட்ட கடுமையாக ஹெடேக் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து பார்த்தால் அது வந்து டியூமர், ஒரு கட்டி. மெனிஞ்சிஸ்ன்னு சொல்கிறது பிரெயின் சுத்த வர இருக்கிற ஒரு டிஷ்யூ மாதிரி, டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அதில் வந்து ஒரு டியூமர். அந்த டியூமர் சில நேரம் கேன்சராக வரலாம். அவருக்கு அது கேன்சராக வந்து அதால் ஸ்ப்ரெட் பண்ணினாலும் ஸ்ப்ரெட் பண்ணி அவர் இறந்துட்டார் இளம் வயதில். அது 3வது கேஸ். நான் இனி சொல்ல போகிறது ஒரு காமனாக என்னென்றாலும் இந்த ஹெடேக் வரலாம். ஒன்று டயர்ட்னஸ் நாங்கள் சொன்னது, மற்றது தண்ணீர் பற்றாமல் டீஹைட்ரேஷன் என்றால் கோடை காலங்களில் இல்லை வெயில் இடங்களில் நாங்கள் வியர்வையால் அது உடம்புல தண்ணீர் தன்மை குறைஞ்சாலும் தலையடி வரலாம். மற்றது விருப்பமில்லாத விஷயத்தை ஈடுபட்டிருந்தால் போர்டம் வரலாம். மற்ற ஸ்ட்ரெஸ், எதிர்பாராத கஷ்டங்கள் வரும்பொழுது ஸ்ட்ரெஸ் வரலாம். மன அழுத்தம், டென்ஷன்,
ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெண்டும் சேர்ந்தது தான். நித்திரை கொள்ளாமல் இருந்தாலும் தலையடி வரலாம். நித்திரை குறைஞ்ச பிறகு இருந்தால் நித்திரை முடிச்சு தொடர்ச்சியாக வருவதால் தலையடி வரலாம். பிளட் ப்ரெஷர் கூட வைக்கும் தலையடி வரலாம். பிளட் சுகர், டயபிட்டிஸுக்கு சுகர் குறையிற மருந்துகள் கொடுத்தா ஒரு அளவுக்கு சுகர் குறைஞ்சால் தலையடி வரலாம். பிளட் சுகர் கூடினாலும் அதால் வர்ற தலையடி வரலாம். கடுமையாக கூடி இருந்தால் உணவு உண்பது செமிக்காவிட்டால் தலை வரலாம். மற்றது மூக்கை சுத்த வர இருக்கிற சைனஸ் சொல்றது, 2 பக்கம் வைக்கிற சைனஸ் இல்லை ஃப்ரண்டல் சைனஸ், அதில் இன்ஃப்ளமேஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தால் சைனசைட்டிஸ்ன்னு சொல்றது, அது பெயின் வரலாம். அதை விட பிரெயின், அதை நாங்கள் சொன்ன மாதிரி பிரெயினுக்குள்ளே இருக்கிற நோய்கள், அதில் இன்ஃபெக்ஷன் அப்சஸ் அப்படி இருக்கு. ப்ரெஷர் கூடினால் கழுத்து மசில்ஸ், கழுத்து நரம்புகள் இறங்கும் பொழுது தலை பின்பக்கம் சில நேரம் ஒரு பக்கத்துக்கும் பெறலாம். இந்த கழுத்தில் இருந்த நரம்பு நெத்தி மட்டும் பெறும். அதை விட கண் பார்வை, மயோப்பியா, கண் பார்வை குறைஞ்சால் அல்லது சரியான லைட்டுக்குள்ள போனால் பெறலாம். அப்படி மற்ற சொன்ன மாதிரி சில இன்ஃப்ளமேஷன், பிரெயின் ஹெமரேஜ், மற்ற இன்னும் 2 விதமான மீக்ரேன், ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, இது ஒரு வித்தியாசமான பாதிப்புகள் பற்றி நாங்கள் இப்போ பேசுவோம். மற்ற ஸ்மோக்கிங், இந்த புகைப்பிடிக்கிறதால வரலாம். போன மாதிரி பசிவ் ஸ்மோக்கிங், பக்கத்தில் இருக்கிற ஸ்மோக் பண்ணாலே எங்களுக்கு தலையடி வரலாம். அதை விட இந்த நிக்கட்டின் என்ற சாமான், அந்த கெமிக்கல் இந்த நர்வ் சிஸ்டம் பண்ணி அதால் தொண்டைக்குள்ள தலையடி வரலாம். மற்றது சில ஸ்மோக் பண்ணுற ஆட்களுக்கு நிப்பாட்டும் பொழுதும் தலையடி வரலாம். அதுக்கு வைத்தியம் செய்ய வேண்டி வரும். இது ஒரு வைரஸ், இது சிக்கன் பாக்ஸ் மாதிரி உள்ள ஒரு வைரஸ். ஸ்மோக்கிங் பிறகு ஆல்கோஹால் பார்ப்போம். ஆல்கோஹால் இன்னும் ஒரு போதைப் பொருள். அதால் கடுமையாக குடிச்சு போட்டு வாமிட் பண்ண பிறகு திடீர்னு தலையடி வரலாம். இது கணக்கை குடித்து சத்தி எடுத்த பிறகு டீஹைட்ரேஷன், எங்களோட உடம்புல நீர்த்தன்மை குறைஞ்சி அதால் தலையடி வரலாம். மற்ற குடிச்சு போட்டு அடுத்த ஹேங் ஓவர் நெக்ஸ்ட் டே, அதுவும் இதெல்லாம் அதிகம் தன்மை குறைவு, நர்வ்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு தலையடி. குடிகாரர்களுக்கு அதை நிப்பாட்டும் பொழுதும் தலையடி வரலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம், நிறைய தண்ணீர் கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து, ஆல்கோஹால்கிட்ட போகாமல் பார்க்க வேண்டியதுதான். இப்போதான் நாங்கள் இப்போ ஹெர்பிஸ் ஜோஸ்டர்ன்றது, இது ஒரு வைரஸ். சில நேரத்தில் சிக்கன் பாக்ஸ் மாதிரி வைரஸ் உடம்புல எந்த பக்கத்துக்கும் வரலாம். நர்வ்ஸில் இருந்து பாதிச்சு இந்த வைரஸ் பரவி அதால் சின்ன பொக்களிப்பான் மாதிரி சின்ன குறுக்கள் வரும். தலை இருக்கிற நர்வ்ஸுக்கும் வரலாம். அப்படி வந்தால் நெத்தி, கன்னம், நாடி பரவி அந்த வைரஸ் பாதிப்பு வர முன்னமே ஒரு விதமான டிங்லிங், பேர்னிங் இருக்கும். அது இந்த பருக்கள் போடும் பொழுது அதுக்கு உடனே மருந்து எடுத்தால், ஆன்டிவைரல் மருந்து எடுத்தால் அதை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம். அதான் ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் இருக்குது, டாக்டர்ஸ் கொடுப்பார்கள். மற்றது இது பருக்கள் எல்லாம் மாறி வரும் பொழுதும் ஒரு விதமான ஒரு கடுமையான நோய் வரலாம். இப்போ இந்த மருந்து எடுக்கிறதால அந்த நோய் கொஞ்சம் பாதிப்பு குறைவாக இருக்கும். அதை விட அமிட்ரிப்டில்னு சொல்லி ஒரு மருந்து இருக்கு, அதுவும் அந்த நோயை குறைக்கலாம். அதோட அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பூசுறதுக்கு க்ரீம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஸ்ப்ரே டாக்டர்ஸ் கொடுப்பார்கள். இது ஒரு காமன், அதிகமாக வரலாற்றிலும் கிடைக்கிற வரக்கூடிய ஒரு நோய். சில தலையடி கடுமையாக பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் வரலாம். அது முக்கியமாக எங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும். ஏனென்றால் சில பேர்
பழக்கப்படுத்தி பேராசிட்டமால் எடுக்கிறது, விரல்ல நோவு, காலில் நோவு, நாரி நோவு தண்டு இப்படி, அல்லது சில பெயின் கில்லர்ஸ், புரூஃபன் இதெல்லாம் வீட்டிலேயே வச்சிருந்து எடுப்பார்கள். அது கடுமையாக எடுத்தால் வரலாம். அதோட இந்த சில மருந்துகள், போதைப்பொருள் மருந்துகளை ஒரு மாதத்துல 10 நாளைக்கு மேல எடுத்தால் தலையடி வரலாமாம். மற்றது 15 நாளைக்கு மேல சும்மா சாதாரண புரூஃபன் மாதிரி பெயின் கில்லர்ஸ் எடுத்தா தலையடி கொண்டு வரலாம். அப்படி வர தலையடியை மேனேஜ் பண்ற மிச்சம் கஷ்டம். ஏனென்றால் தலையடிக்கு எடுக்கிற மருந்துகள் தான் தலையடியை கொண்டு வரும். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போகும் பொழுது என்னென்ன மருந்து நீங்கள் எடுக்கிறீர்கள் கடையில் வாங்கி என்று சொல்ல வேணும். இல்லாட்டி டாக்டர்ஸும் அதை இன்னும் கூட அதே மருந்துகளை தந்து உங்களை பாதிக்கப்படுவார்கள். அதனால அந்த மருந்து எல்லாத்தையும் விட்டால், நல்ல தண்ணீர் குடிச்சு நல்லபடியா சாப்பாடு சாப்பிட்டால் தலையடி மாறும். மருந்தால வர்ற தலையடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா எல்லாருக்கும் அதிகமாக வந்திருக்கும். அது ஒரு வைரஸால் வர்றது சில நேரங்களில் பாதிக்கும். காய்ச்சல், தலையடி, மூக்கால தண்ணி வடிகிறது, அப்பைடைட் குறைவு, இப்படி என்ற அதிகமாக வீட்டிலே இருக்கிற மருந்துகளை எடுத்தாலே மாறிவிடும். பாராசிட்டமால், ஐபுப்ரோஃபன், கொத்தமல்லி தண்ணி அப்படியான தன்பாட்டுக்கு மாறக்கூடிய வருத்தம். ஆனாலும் வயது வரும்பொழுது கடுமையாக வரலாம் என்றபடியால் வேக்சின் இருக்குது. என்ற சில பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸா வரும்பொழுது நியூமோனியா வரலாம், இன்ஃபெக்ஷன் போய் அதுக்காக வேக்சின்ஸ் இப்போ கொடுக்குறார்கள். அதனால அந்த சீசனல் வேக்சின்ஸை எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் சொன்ன மாதிரி பிரெயினுக்குள்ள டியூமர் இருக்கலாம், ஸ்கல்லில் டியூமர் இருக்கலாம், மெனிஞ்சஸில் டியூமர் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், அப்சஸ் இருக்கலாம், மெனிஞ்சைட்டிஸ் என்ற சுத்த வர இருக்கிற டிஷ்யூவில் இன்ஃப்ளமேஷன். நாங்கள் சொன்ன மாதிரி பிரைட் லைட்டை பார்த்தா தலையடி வரலாம். பார்வை குறைஞ்ச கண்ணாடி போடாமல் இருந்தால் வாசித்தால் தலையடி வரலாம். அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பெயின் வரலாம். இன்னும் ஒரு பாதிப்பு குளோக்கோமான்னு சொல்லி, அது பலருக்கு முழங்காது, கண் சிவந்து கடுமையாக நொந்தால் டாக்டரை பார்க்க வேணும். அதுக்கு உரிய மருந்து இருக்கு. ஐ உள்ள இருக்கிற ப்ரெஷர், ஃப்ளூயிட் இருக்கு, கண்ணாட்டு உள்ளுக்கு ப்ரெஷர் போடணும். கண் சுத்த வராமல் டியூமர் வரலாம், அதால் இந்த தலையடி வரலாம். நாங்கள் சொன்ன மாதிரி சைனசைட்டிஸ் என்று உங்களெல்லாம் தெரியும். மூக்கடைக்கும், சளி வரும், சில இன்ஃப்ளமேஷன் இருந்தால் கடுமையான தலையடி இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டி வரலாம். கழுத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். மசில் ஸ்பாசம், போஸ்டர், ஒரே இடத்துல இருந்து கம்ப்யூட்டர் வேலை செய்கிற அப்படி. மற்றது கழுத்தில் நெவ் பாதிக்கப்பட்டால் அல்லது போன்ஸ் பாதிக்கப்பட்டால் அல்லது வேற அதால் வரலாம். ட்ரைஜெமினல் நியூராலஜியா ஒரு விதமான பாதிப்பு. அதுக்கு பேர் அது ஏனென்றால் சரியா திடீரென்று ஷார்ப்பா ஒரு முகத்தில் ஒரு பக்கத்துக்கு வரலாம், வந்து போகலாம். அந்த சில ஏரியாலாம் பெயின் வரும். நெத்தி, தலை, சீக். ட்ரைஜெமினல் நெர்வ்னா இந்த 5வது கிரேனியல் நெர்வ். அது இந்த இடத்துக்கு சென்சேஷனை கொடுக்குற, உணர்ச்சியை கொடுக்குற நேரம். இப்போ அதில் பாதிப்பு இருந்தால் தலையடி அடிக்கொடுக்கா வந்து போகும். சில நேரத்தில் அந்த நேர்வ் கிட்ட இருக்கிற பிளட் வெசல் வீங்கி அந்த நேர்வை பாதிக்கக்கூடும். அப்படி என்றால் ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிலீவ் பண்ணலாம். அல்ல மற்றது பல்லு நோய் இருந்தாலும் நேரம் அதிலிருந்து இந்த நேர்வு பாதிக்கக்கூடும். அதனால இதுக்குரிய வைத்தியத்தை டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு செய்வார்கள். ஆனால் அந்த நோய் வரும் பொழுது அந்த ஏரியாவில் வரும் இந்த கிரேனியல் நர்வ் கண்ணுக்கு காதுக்கு மேலே இருக்கும். இதில் அங்கே பார்க்கலாம், நெத்திக்கு மேலே, முன்னுக்கு பக்கத்தில்
நாடிக்கும் வரலாம். அந்த பெயின் வந்து போகும். அது அது எங்களுக்கு ஒன்றும் தெரியாதவைக்கு பெரிய பயமாக இருக்கும். டியூமர் அப்படி இப்படின்ட்டு எப்படி இல்லை, அந்த போகும். வைத்தியம் இருக்குது, டாக்டர்ஸ் தான் அதை கண்டுபிடிப்பார்கள். அப்போ இதை பற்றி நான் சொல்லிட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஹெல்ப் பண்ணும். இங்கே ப்ரெஸ் பண்ணியிருந்தால் அப்படி இந்த ஆப்ரேஷன் செய்து அதை மாற்றலாம். அல்லது பெயின் கில்லர்ஸ், இன்னொரு ஸ்பெஷல் பெயின் கில்லர் இருக்குது, டாக்டர்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணும் இந்த நியூராலஜியாக்கு. சொல்லிட்டோம். இன்னும் மட்டும் மைக்ரெயின், இது ஒரு பொதுவாக வர்ற ஒரு விதமான தலையடி. பல பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மைக்ரெயின் வந்து கண் கூசும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது இருக்கும், சத்தி வர்ற மாதிரி இருக்கும், ஒரு பக்கத்துக்கு பெயின் இருக்கும் தலையில். அப்படி வந்தால் அதுக்கு ஆரம்பத்திலேயே ஓரான்னு சொல்றது அறிகுறி வந்த பொழுது வைத்தியம் செய்தால் சரியா அதை குறைக்கலாம். அறிகுறி சில பேருக்கு நாக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கலாம், இல்லை சொல்லுவல்ல வரலாம், அல்லது கண்ணுக்கு முன்னால் லைட்ஸ் போகிற மாதிரி வரும். ஒரு முறை வந்துட்டால் அடுத்த முறை வேற முன்னமே தெரிஞ்சிடும். இப்போ அந்த வருத்தம் வரப்போது தெரிஞ்சால் ஒரு இருட்டறையில் போய் படுத்து சில பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் கரியா அந்த வருத்தம் மாறலாம். இல்லாவிட்டால் நீட்டிக்கு கொண்டே போகும், மனத்தில கணக்காக போகும், பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ அதுக்கு சில பேருக்கு இந்த விமன் பெண்களுக்கு பீரியட் வேற பெறலாம், ஹோமோனை பொறுத்தது. மற்றது சில உணவு வகைகள், சில பேருக்கு சீஸ் சாப்பிட்டால், ஒரு முறை வந்தால் சீஸ் சாப்பிட்டு வந்தால் இந்த சீஸை அவாய்ட் பண்ணால் சரி. அது மாதிரி காஃபி, கோகோ கோலா, சில ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் வரலாம். ஆல்கோஹால் குடித்தாலும் சில பேருக்கு மைக்ரேன் வரலாம். அப்போ ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ் அதால் வரலாம். அதனால் இதெல்லாம் தவிர்க்க வேணும். அப்போ அதை விட இந்த மைக்ரேன் வந்தால் அதுக்குரிய மருந்துகளும் சில இருக்குது, டாக்டர்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ தலையீடு வருதுன்னு சொல்லி எல்லா நேரமும் கூறலாமல் எப்போ நாங்கள் டாக்டர்ஸ் அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடணும் என்று பார்க்கணும். அதுக்கு ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் அண்டு இருக்கின்றால் கடுமையான இருக்கலாம் என்று ஒரு அமிச்சம் வர்றது. அதுக்கு தான் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த நேவை பாதித்தால் அல்லது தலை சுற்று, தலையடி, சத்தி, மற்றது தலையடி மாறாமல் இருந்தால் கட்டாயம் டாக்டர்ஸ் கூப்பிடணும். அதான் இந்த நான் முந்தைய கூறின சப்அரிக்னாய்ட் ஹெமரேஜ் ப்ளீட் பண்ணுறது, அப்நார்மாலிட்டி, இந்த பிளட் ப்ரெஷரில் ஒரு பலூன் மாதிரி வீக்கம், அது ஃபேமிலியில் சில நேரத்தில் ஒரு குடும்பத்தில் யாருக்கும் இருந்தால் பாதிப்பு வரலாம். அதாவது ஒரு பக்கத்தில் கடுமையான நோய் வந்தால் அதை நாங்கள் நின்று பார்க்க வேணும். இளமாக்களுக்கு வந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் கார்டு பார்த்தா உடனே வழங்கும். இதுதான் அந்த போட்டு காட்டினா நினைக்கிறோம். சப்அரிக்னாய்ட் ஹெமரேஜ் என்றால் இதுதான் பெரிய அனியூரிசம். இது அந்த பிரெயின் அடிப்பக்கத்தில் இருக்கிற சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் என்று பிரெயினுக்கு பல இடங்களுக்கு ரத்தத்தை கொண்டு போகிற ரத்த நரம்பு சர்க்கிள். அதில் சில நேரத்தில் சின்ன பலூன் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த இரத்தம் இதில் வரும் பொழுது சில நேரம் அது கசிஞ்சால் தலையடி, அதுதான் சப்அரிக்னாய்ட் ஹெமரேஜ் அண்ட் பிரெயின் ஹெமரேஜ். தவிர இந்த தலையடி வரும் பொழுதே எம்ஆர்ஐ ஸ்கேன் கடுமையாக வந்தால் அதை நாங்கள் இப்படி இருக்கலாம் என்று சஸ்பெக்ட் பண்ணால் எம்ஆர்ஐ ஸ்கேன் கரியாக செய்விக்க வேணும். பிரைவேட்டை போய் செய்விச்சா நல்லது என்ற NHSல என்றும் அதான் அதில் படிப்பேன்.
மற்ற இன்னும் ஒரு கோர்ஸ் வந்து இந்த பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல் இந்த நெத்திக்கு பக்கத்தில் போகிறது இன்ஃப்ளமேஷன் பண்ணி வர்றது. அதால் அந்த பொலிமால்ஜியா ரோமேட்டிக்கான்ற இந்த நோய் நான் கேஸ் போட்ட மாதிரி அப்படி வந்தால் அதிகமாக வயது வந்த ஆட்களுக்கு தான் வரும். 50 வயதுக்குள்ள 60 70 வயது ஆட்களுக்கு தான் வந்து அது அப்படி அதை சஸ்பெக்ட் பண்ணால் அது எமர்ஜென்சி. அதுக்கு நீங்கள் கவனம் எடுக்காவிட்டால் அந்த இரத்த நரம்பு அடைபட்டு கண் பார்வை இழக்கலாம், மற்றது ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னி ப்ராப்ளம் வரலாம். அதனால் அதை சஸ்பெக்ட் பண்ணினால் டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் போய் பிளட் டெஸ்ட் செய்து ஸ்டீராய்டு கொடுத்து அதில் துப்புரவாக மாற்றலாம் இந்த வருத்தம். மற்றது இந்த தலையடி இருக்கைக்குள்ள அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணினா அந்த பிளட் வெசலுக்கு சுத்த வர இன்ஃபர்மேஷன் தெரியும். அது ஹேலோ சைன் சொல்கிறது. அது சரியா செய்யலாம். நான் அதுக்கு பார்த்து கொண்டு இருக்காமல் ஒரு ருமட்டாலஜிஸ்ட் உடனே ஸ்டீராய்டு கொடுத்துட்டு அதை செய்வோம் என்றால் ஒரு நிமிஷம் ஒரு மத்தியாலம் அதனால பாதிப்பு கடுமையாக வரலாம். இந்த வருத்தத்துக்கு மருந்து கொடுத்தா பிறகு அந்த பிளட் வெசலை ஒரு சின்ன துண்டு எடுத்து டெஸ்ட் பண்ணினா தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது. இதுதான் அந்த டெம்பரல் ஆர்டரி. இதுதான் இந்த ஆர்டரி. இந்த பிளட் தான் தலையடியை கொடுக்கறது. அதை பப்ஸ் எடுத்து பார்த்தா அப்படித்தான் இருக்கும். சுத்த வர இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த செல்ஸில் அது இல்லை ஜாயிண்ட் செல்ஸ் வந்து பெத்தாலஜிஸ்டான ஸ்பெஷலிஸ்டான இருப்பார்கள். அது வந்து ஒரு விதமான ஆட்டோஇம்யூன் ஒரு விதமான நோய். அது வயது வந்தாக்கள் வர்றது அதை கண்டுபிடிச்சு ஸ்டீராய்டு கொடுத்தா துப்புரவாக மாற்றலாம். நான் முந்தி சொன்ன மாதிரி அது எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய விஷயங்கள். நீண்ட காலம் இந்த மாறாமல் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் ஒரு தலையில் ஒரு பக்கத்துக்கு இருந்தால் கட்டாயம் பற்றி கவனிக்க வேணும். 60 வயதுக்கு மேலே ஆட்களை வந்தால் கட்டாயம் கவனிக்க வேணும். மற்றது அந்த நோவோட ஒரு பக்கம் பரிசபாரம் மாதிரி வீக்னஸ் அப்படி வந்தால் கட்டாயம் பாதிக்க வேணும். அதை விட கழுத்து நோ கழுத்து ஸ்டிஃப்னஸ் வந்தால் கட்டாயம் பாதிக்கும் என்றால் இது மெனிஞ்சைட்டிஸுக்கு ஒரு அறிகுறி. மற்றது மயக்கம் வந்தால் தலையடியோட கட்டாயம் பாதிக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு மெனிஞ்சைட்டிஸ் என்ற ஒரு அர்த்தம் வர்றது உண்டு. அதுக்கு அதால் இந்த தலையடி ஒரு தலையடி நெக் கழுத்து ஒரு அறிகுறி. மெனிஞ்சைட்டிஸை பற்றி இப்போ கூட போகிறேன். எந்த வயதிலும் வரலாம். நான் வயது வந்த ஆட்களுக்கும் வந்திருக்கு. அது வந்து இன்ஃபெக்ஷன் இரத்தத்தால் போய் பரவி மெனிஞ்சைட்டிஸ் அந்த பிரெயினை சுத்த வர டிஷ்யூவில் இன்ஃப்ளமேஷன் பாதிச்சு அது கழுத்துக்கும் போகும். அதனால் பிள்ளைகளில் தான் கூட பார்க்குறோம். நான் குழந்தை பிள்ளை வைத்தியராக இருந்த காலத்தில் மெனிஞ்சைட்டிஸ் பல கண்டுபிடிச்சு உடனே கடுமையான மருந்துகள் இரத்தத்தால் ஏற்றி மாற்றியிருக்கிறோம். அல்லது இந்த நாள் அந்த பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல், சத்தி எடுக்குங்கள், லைட்டை பிடிக்காமல் இருக்கும், கழுத்து தலையை மூவ் பண்ண கழுத்து வலியும் ஸ்டிஃபாக இருக்கும். மற்றது ஸ்கின்னில் ஒரு விதமான ஒரு பாதிப்பு, ரேஷ். அதை பார்த்தால இந்த ஸ்கின் ரேஷுக்கு ஒரு படம் போடுவேன். அப்போ அப்படி இருந்தால் உடனே நாங்கள் இந்த மூளையில் இந்த ஆக குழந்த பிள்ளைகளுக்கு இந்த போன்ற நிலையிலே ஓப்பனாக இருக்கும், அங்கே தண்ணி எடுக்கலாம். அல்லது முதுகில் ஊசி போட்டு தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, லம்ப பக்ஷன் டெஸ்ட் பண்ணினால் இந்த குழுவில இன்ஃபெக்ஷன் தெரியும். அதோட பிளட்லேயும் கல்ச்சர் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷன் பிளட்லேயும் பரவிக்கலாம். அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து மாற்றலாம். ஆனால் வைத்தியம் உடனே செய்யாட்டில்
இறப்பு வரலாம். இதுதான் இந்த ரேஷ் இந்த குழந்தைக்கு வந்திருக்கு. மெனிஞ்சைட்டிஸால வர்ற ரேஷ். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் போக நாங்கள் சில மன அழுத்தங்களாலேயும் வரலாம். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சில சைக்கோசிஸ் அதுக்கு அதை கண்டுபிடிச்சால் மனநோய் நிபுணர்கள் அதுக்குரிய வைத்தியம் செய்து சைக்கோதெரப்பி அல்லது டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து மாற்றினால் தலையீடு மாறும். அந்த தலையீடு எப்போ நாங்கள் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போகணும் என்றால் சிவியர் பெயின் நாட் ரெஸ்பாண்டிங், அந்த பெயின் கில்லர்ஸுக்கு மாறாமல் கடுமையான உண்டா சக்தி திருப்பப்படுத்த அதன் பாதிப்பு எம்ஆர்ஐக்கு போகணும். டெண்டர்னஸ் கருத்து தலையில் தொட்டால் நல்லா நொந்து வந்தால் அந்த அதில் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்ற கருத்து எம்ஆர்ஐ ஸ்கேன். எக்ஸ்ரேயில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கட்டாயம் எம்ஆர்ஐ. கண் பார்வை வந்து குறைஞ்சி போனால் எம்ஆர்ஐ செய்யணும். மூக்கு மனம், காது ஹியரிங், மற்ற உயிர் விளங்குறது சாப்பிட்ற கஷ்டம்ண்டா அந்த தலையடியோட எம்ஆர்ஐ ஸ்கேன் கட்டாயம் போகணும். இதுதான் எங்களுக்கு அறிவுரை. எப்போ ஆப்ரேஷன் சர்ஜரி வேணும்? இந்த ட்ரைஜெமினல் நர்வ், அந்த நர்வுக்கு கம்ப்ரெஷன் இருந்தால், அல்லது ஏதாவது கழுத்தில் நர்வ் பாதிக்கப்பட்டு கம்ப்ரெஷன் இருந்தால் அதுக்கு சர்ஜரி. மற்றது எப்பாலும் இந்த ப்ரெஷர், இந்த ஹெட்டுக்குள்ள ப்ரெஷர் கூடினால் அதுக்கு சர்ஜரி செய்தால் அதை நிப்பாட்டலாம். பிரெயின் அப்சஸ் இருந்தால் அதை ட்ரைன் பண்ணுறது, மற்ற பிரெயின் டியூமர் இருந்தால் ரிமூவ் பண்ணுறது. மற்றது ஏதாவது தலைக்குள்ள ப்ரெஷர் கூடினால் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரலாம். நாங்கள் என்ன உங்களுக்கு புத்திமதி என்று நாங்கள் இல்லை என்று அறிவிக்கின்றால், இந்த ஹெடேக்ன்றது காமன், பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பாதிப்பு. ஹெடேக் வந்தால் நிறைய தண்ணீர் குடிக்க வேணும். டீஹைட்ரேஷன் இருந்தால், அது தொடர்ச்சியாக ஹெடேக் இருந்தால் நாங்கள் இக்னோர் பண்ணி மாறிப்போடும் என்று விடாமல் அதுக்கு முக்கியமாக சக்தி மற்ற மயக்கம், ஸ்கின் ரேஷ் எப்படி இருந்தால் டாக்டர்ஸை பார்க்க வேணும். மற்ற கடுமையான, அதுவும் 60 வயதுக்கு மேற்பட்டவை எல்லா கை கால் எல்லாம் இறுகி பெயின் இருந்து தலையடியும் இருந்தால் பொலிமல்ஜியா ரோமட்டிக்காக இருக்கலாம் என்று ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போகணும் டாக்டர்ஸ்களால். மற்றது இந்த 60 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் டெம்பரல் ஆர்ட்ரைட்டிஸ் என்ற நோயை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். அப்போதான் சில டாக்டர்ஸ் தலையீடு தானே மருந்து போட்டு விட்டுறார்கள், நீங்களே சொல்லி அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேணும். மற்றது கடுமையான தலைக்குள்ள இருந்தால், மாறாமல் இருந்தால் இன்டர்னல் ப்ளீட் இருக்குமென்று சஸ்பெக்ட் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போய் அது வைத்தியம் செய்ய வேணும். அதுதான் நான் கூறக்கூடிய இது. இவ்வளவு நேரமும் இந்த தலையடி என்றது பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடியது. அதால் இந்த தளத்தில் இருக்கிற நீங்கள் அதால் பாதிக்கப்படலாம். இந்த பேச்சால் உங்களுக்கு சில நன்மைகள் வரும் என்று நினைத்துக்கொண்டு இந்த சிற்றுரை கூறி எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஸ்தலத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய அருமையான இந்த பேச்சுக்கு நாங்கள் முதலில் 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. அருமையான விடயத்தை பற்றி கூறியிருந்தீர்கள். உண்மையாகவே அந்த தலையடி நான் சற்று யோசித்தேன். நீங்கள் அந்த கேஸ் ஸ்டடியை பற்றி கூறியிருந்தீர்கள், அருமையாக இருந்தது. சில சமயங்கள்ல சிலர் சொல்லுவார்கள் தலையடிக்கிறது என்று, அது சும்மா சாதாரண தலையடி தானே என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். அது அப்படி ஒரு பழக்கத்துல வந்திருக்கிறது. உண்மையில இப்படிப்பட்ட விடயங்களை யோசிக்கும் போது அந்த தலையடியை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதுல கருத்துரைகளை கூறுவதற்கு கைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. நான் முதலில்
அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான தலைப்படுத்தி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் எங்களுக்கு அந்த தலையடியை பற்றி மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து கூறினார்கள். நாங்கள் எல்லோரும் இந்த தலையடி என்றிட்டு எல்லாரும் அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்றிட்டு வருத்தம்னே நினைக்கிறேன். தலையடி என்றிட்டு சும்மா விட்டுட்டு போறது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு விளக்கமாக கூறினபடியா அந்த தலையடியையும் நாங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை எல்லாருக்கும் எடுத்து கொண்டு சொல்லியிருக்கிறார். அதுபடியா தலையடி வந்தா நாங்கள் இக்னோர் பண்ணாம அது என்னத்துக்காக வந்திருக்கு என்பதை அறிஞ்சு அதுக்கேற்ற வைத்தியங்களை பார்க்க வேண்டும் என்றதான் இன்றைய எங்களுக்கு மெசேஜ். அதுபடியா நாங்கள் இந்த தலையடி என்றிட்டு சும்மா வந்துட்டு தானே என்று இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் ப்ரிகாஷன் எடுக்கணும் என்பதைத்தான் இன்றைக்கு எங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் நாங்கள் அதை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் எங்களுக்கு கூறியிருந்தார். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் அவர்களே, மிக்க நன்றி. நன்றி அம்மா. நல்ல அருமையான கருத்து இந்த விடயத்தில் அடங்கி இருந்தது. அதுக்கு நீங்களும் அழகான ஒரு பதில் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா. இப்பொழுது முதலில் கோணேசன் ஐயா நீங்க பேசுங்கோ. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. டாக்டர் ஐயா, நீங்கள் மிகவும் சிறப்பான முறையில் ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து எங்களுக்கு விளக்கமாக கூறியுள்ளீர்கள். நான் உங்களோட விளக்கத்தின்படி பார்க்கும் பொழுது தலையடி என்பது உடல் சம்பந்தமானதும் உளம் சம்பந்தமானதுமான வியாதி போல எனக்கு தோன்றுகின்றது. அது நான் அப்படி எண்ணுவது சரியா என்றது ஒரு கேள்வி. மற்றது என்னென்றா ஐயா, இப்ப அந்த சிலாக்களுக்கு நெடுகளுமே இந்த தலையடிக்கு போயிடும். அதுக்கு அந்த பெயின் கில்லரை தொடர்ந்து எடுப்பதால வயிற்றுல பிரச்சனைகளை கொண்டுறதான் இந்த பெயின் கில்லர்ஸ். ஆனபடியா அந்த பெயின் கில்லரை எடுக்காமலே தலையடியை போக்காற்றுறதுக்குரிய வழிகள், நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், வேறு ஏதாவது செய்யலாமா என்றதுதான் கேள்வி. அதான் ரெண்டு கேள்வி. ஒன்று, இந்த தலையடி என்பது மனம் சம்பந்தமானதும் உடல் சம்பந்தமானதுமாக இருக்குமா? மற்றது அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்விதான், அந்த நீங்கள் தண்ணி குடிக்கிறதை பற்றி கூறினீர்கள், வேறு விதமாக பெயின் கில்லரையே எடுக்காமல் என்னென்று அடிக்கடி தலையடி வாரவர்கள் போக்காட்டிக் கொள்ளலாம் என்றதுக்குரிய வழிவகைகளை கூற முடியுமா? நன்றி ஐயா. முதலாவது கேள்வி, மனம் அழுத்தத்தாலேயும் தலையடி வரலாம், உடல் நோயாலையும் தலையடி வரலாம். அது இங்கே கூறிய உண்மை. ரெண்டாவது, நான் ஒரு ஸ்லைடை மிஸ் பண்ணிட்டேன். மெடிடேஷன், ஸ்ட்ரெஸ்ஸால் வர தலையடி, களைப்பால் வர தலையடி, அது எல்லாத்துக்கும் மெடிடேஷன், அமைதியாக இருந்து பயிற்சி செய்கிறது ஒரு வழி குளிசல் எடுக்காமல். மற்றது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தவறம் பாடுறதால திருநாவுக்கரசரே சொல்லியிருக்கிறார், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலை பலி தேரும் தலைவனை தலைவன் நீ வணங்காய். இப்போ கடவுள் நம்பினவர்கள் அப்படி கும்பிடும் பொழுது தலையடி போகலாம், கோயிலுக்கு போனால் தலையடி போகலாம். அதனால் குளிசைகள் தான் எடுக்கணும். இல்லை, நீங்கள் சொன்னது உண்மை. சில குளிசைகள் எடுக்கிறதால வைத்தியம் பாதிக்கும். அது நான் முந்தி கூறினபடி அதாலேயும் தலையடி வரலாம். குளிசை கனால பார்க்கலாம். நான் விளங்கிச்சேயா? சரியா? சரியா இருக்கு. சரியா. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா, நல்ல பதில கொடுத்துருக்கிறீங்க. அடுத்து சிவசுதாம்மா நீங்க பேசுங்கம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். மாஸ்டர் சிலருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவரத்னம் டாக்டர், உங்களுடைய தலைப்பும் அவை பற்றிய விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் போன்ற மக்கள் அனைவருக்கும் மிகவும் பொருத்தமானதும் உபயோகமானதும் என்று நம்புகிறேன். ஏனெனில் வாழ்க்கையில் எது நினைத்தது நடக்கவில்லையோ, நடந்ததில் எது பிடிக்கவில்லையோ, பிடிக்காதவற்றை சந்திக்கும் போதும் சந்தித்த மனிதர் இயல்பில் முரண்படும் போதும் முரண்பட்ட அந்த விடயத்துக்கு தீர்வு கிடைக்காத வரை தலைவலிதான் எமது வெளிப்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆயினும் இன்றைய உங்கள் மருத்துவ விளக்கங்கள் புது புது தலையீடுகளை அறிமுகப்படுத்தினதாக எனக்கு இருந்தது. எப்படி இருந்தாலும் தலையடியின் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பது போல் தலையடி என்பது
ஒரு மிக கொடுமையான ஒரு நோய். எனது இள வயதில் அடிக்கடி தலைவலியை நான் அனுபவித்திருக்கின்றேன். தலைவலி வரப்போகின்றது என்று பயந்தே வாழ்ந்து வந்திருக்கின்றேன். ஆனால் தலையடி என்பதை இப்போது மறந்து விட்டேன். தலையடியும் அடிக்கடி அருமையாக எப்போதுதான் இப்போ எனக்கு வருவது உண்டு. இன்று தலையடி பற்றிய காரணங்கள் பலவற்றை மிக விளக்கமாக அறிந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தலையடிக்கு தியானம் ஒரு மருந்து எனவும் கேட்டதில் மகிழ்ச்சி எனக்கு இரட்டிப்பாகின்றது. மக்கள் அனைவரும் தலையடி என்ற தண்டனையில் இருந்து தப்பி வாழ்வதற்கான பல வழிகளை கூறி இன்று டாக்டர் நல்ல ஒரு புண்ணியத்தை செய்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி டாக்டர். நன்றி சிவசுதாம்மா. நல்ல நல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாவற்றையும் கோர்த்தெடுத்து கூறியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி. அடுத்து கிரேஷன் ஐயா பேசுங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். கலாநிதி நவரத்னம் ஐயா, அழகான விடயத்தை நீங்கள் வளமையாக தருவது போல் நல்ல தெளிவாகவும் விரிவாகவும் தந்திருந்தீர்கள். என்னிடமிருந்து ஒரு கேள்வி என்னவென்றால், கடுமையான தலையீடி வந்த நேரத்திலே துவாய் அல்லது சால் அல்லது சரம் அதை மடித்து இறுக்கி கட்டி விட்டு அப்படியே படுத்துக் கொள்வது கொஞ்ச நேரத்திலே அது குறைந்துவிடும். இது தவறானதா அல்லது சரியானதா? அது பலரும் செய்கிற விஷயம். இந்த அது தலையில இருக்கிற உணர்ச்சி நரம்புகள் அதை இறுகி கட்டினால் சாதாரண தலையடி குறையும். ஆனால் பாதிப்பு இருந்தால் அது இறுகி கட்டுறதால குறையாது. ஆனால் கட்டுறது பிள்ளை என்று சொல்ல முடியாது. அதனால் சாதாரணமாக நாங்களும் இரவுல குளிர் அல்லது சாடையான தலையடி இருந்தால் மஃப்ளர் எடுத்து சுற்றி கட்டுறது வழக்கம். அது பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆனால் தலையடியோட சக்தி வந்தால் அது சரியில்லை. இப்படி பின்போடக்கூடாது, வைத்தியத்தை செய்யணும். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் அவர்கள் மிகவும் சிறப்பாக பலவிதமான தலைவலிகள் பற்றி எவிடன்ஸோட கேஸ் ஸ்டடீஸோட வடிவாக சொல்லியிருந்தார். அதை எல்லோரும் மிகவும் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒன்றுமே செய்ய அதுக்கு மறுமொழியும் சொல்லியிருந்தார். நல்ல சரியான சாப்பாடுகள் சரியான முறையில் இருக்க வேணும். ஆனால் வேஸ்ட்டாக வந்தால் நீங்கள் AND LLA 999 அடித்து போக வேணும். பலவிதமான நியூஸ், இதை போல நியூஸ்கள் இன்று கூட நான் சில விடயங்களிலே ஒரு ஆளுக்கு ஃப்ளூ ஒரு சின்ன படியன் செத்திருப்பதாக டெய்லி மெயிலில் வந்திருக்கு. ரீசன்ஸ் எல்லாம் இதுகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது. என்னென்ன ரீசன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒழுங்காக எங்களுடைய தியானத்தை செய்து கொண்டு அதோடு அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நாங்கள் இருந்தால் கொஞ்சம் தப்பலாம். அதுக்காக வேண்டி சீரியஸ் கேஸஸ்களுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகத்தான் வேணும் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மிகவும் நன்றி என்று நான் சில நிகழ்ச்சி நேர்களுக்கு சொல்வதற்கு போகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே BK அமீர் அவர்கள் தமிழகத்திலிருந்து வருகிறார். ஆழ்மன ஆழம் பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் நாளைக்கு இரவு 8:30 மணிக்கு டாக்டர் ரூபி பேரம் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு நோ டாக்டர் நோ மெடிசன் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அதே போல் வெனிஸ்டே மார்னிங் 9:30 AM UK டைம் ஸ்வேதா பஜாஜ் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். இவருடைய ஆங்கில பேச்சு இருக்கும். இதை தமிழ் டிரான்ஸ்லேஷனும் செய்வதற்காக வருகிறார்கள் சிட்னியில் இருந்து. மற்றது 11 o'clock பல மாதங்களில் சுகமில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்து ஸ்ட்ரோக் வந்திருந்த ரைட் கோச் கலிலுல்லா அவர்கள் பேச வருகிறார்கள் பல மாதங்களுக்கு பிறகு. நீங்கள் வாத்தா அல்லது கழுகா என்ற தலைப்பில் புதன்கிழமை இரவு தினேஷா அவர்கள்
பிரெத் யுவர் சூப்பர் பவர் என்ற தலைப்பில் பேச வருகிறார். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து பவானி அம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் நல்ல வடிவாக விதமான தலைவலிகளை பற்றி சொன்னார். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் சும்மா தலைவலி என்றால் அவ்வளவு அக்கறை கொள்றது இல்லை, பனடோல போட்டுட்டு இருக்கிறது. ஆனால் விவரமாக சொல்லும் பொழுது எனக்கு அதை இனி நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் தியானம் செய்தால் கொஞ்சம் தலைவலி குறையும் என்று சொன்னதும் எனக்கு மன சந்தோஷமா இருந்தது. தியானத்தை செய்து கொண்டு இருந்தால் இருக்கலாம் என்று. ஆனால் சரியான தலைவலி இருந்தால் கட்டாயம் நாங்கள் டாக்டர்கிட்ட போய்த்தான் வேண்டும். போய் அதனை வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் வடிவாக விளங்கிக் கொண்டோம். அப்படி விளங்கப்படுத்தியதற்கு மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து ஒருவரும் இல்லாதபடி ஐயா நான் உங்கள்கிட்ட தளர்த்த டாக்டர் சதா மேனோ பேச இருக்கிறார். நீங்களே வழி நடத்துங்க ஐயா. ஓகே சதாமா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன் அருமையாக இருந்தது. நான் நடந்த ஒரு சம்பவத்தை கேஸ் ஸ்டடி சொல்லி இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுல நடந்ததுனால ஒரு 40 இயர்ஸ் அவருக்கு இருக்கும் தலைவலி என்று ஜிபிக்கு ஃபோன் பண்ணினவர். அப்ப $12 போட சொன்னேன். பிறகு திருப்பியும் அவங்க தலைவலி போயில்லை. பிறகு ஒரு ஃபியூ ஹவர்ஸால திருப்பியும் அடிச்சு திருப்பியும் $12 போட்டுட்டு படுக்க சொன்னேன். படுத்தவ தான் இந்த எலும்பே இல்லை. ஆனா 1 month கோமாவிலவே இருந்தா. என்ன நடந்ததுன்னா மெனிஞ்சைட்டிஸ் டயக்னோசிஸ் பாரு. ஆனா 1 month கோமால இருந்து ஆல் ஃபாஸ்டவே. என்னண்டா 2 விதமான இப்ப நோயாளியும் அதை சின்ன விஷயம் என்று எடுக்கலாம், அதே நேரம் ஜிபியும் அதை சின்ன விஷயம் என்று எடுக்கலாம். 2 பக்கத்திலேயும் தவறுகள் நடக்கலாம். அப்ப அந்த ஜிபி திருப்பி அடி கேட்கல, போன் பண்ண சொல்ல பனடோல போட்டுட்டு படுவாங்க, அப்படியே படுத்துருங்க. அந்த டைமுக்கு போயிருந்தால் ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணி செரிப்ரோஸ்பைனல் அந்த ஃப்ளூயிட எடுத்து டெஸ்ட் பண்ணி மெனிஞ்சைட்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அது அப்படி நடந்தது. அப்படி பலவிதமான விடயங்கள் இருக்குது. அந்த ஹெர்பீஸும் அப்படித்தான். அந்த சிக்கன் பாக்ஸோட விளங்கப்படுத்தினவர் அந்த வைரஸால வர்றது. அதுவும் நேரம் அது ஒரு சின்ன விஷயம் என்று முதல் யோசிக்கிறதா இல்லையா, சின்ன பெருக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சரியான தாக்குதலை கொடுக்கும். அதை தாங்க இல்லாத தலைவலி. நான் ஜிபி ட்ரைனிங் செய்ய நான் என் பாஸோட விசிட் போனேன். நான் ஹோம் விசிட்டுக்கு போனது அவரோட. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. அப்படி அது பேஷண்ட் எவ்வளவு சஃபர் பண்ணுவாங்க. ஒரு வயதான ஒரு 60 ஆக வயது இல்லை, 60 இருக்கும், அழுது கொண்டே இருக்கிறார். அவ்வளவு தாங்க இல்லாத வேலி அந்த நர்வ்ஸ்ல அதை எஃபெக்ட் பண்ணி சரியா அழுது கொண்டே இருந்தார். அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அமிட்ரிப்டலின். அதான் அந்த அமிட்ரிப்டலின் தவறுதலாக சில பேர் அது ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட், டிப்ரெஷனை கொடுக்குறாங்க. டிப்ரெஷனை கொடுக்க 150 மில்லிகிராம் அல்லது 225 அப்படி அதன் கூடின டோஸ் கொடுப்போம். ஆனால் இந்த நோய்க்கு ஆக 10 மில்லிகிராம் தான் கொடுக்குறோம். எவ்வளவோ 15 மடங்கிலும் குறைஞ்ச டோஸ். ஆனா எல்லாரும் தவறுதலாக இந்த மருந்தை ஆன்டி டிப்ரெஷன் வச்சுக்கொண்டு பாவிக்க மாட்டேன். ஆனா நல்ல எஃபெக்ட், அந்த நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். அந்த வலி தாங்க எல்லாமே அழுது கொண்டு இருந்தால் அவர் 10 மில்லிகிராம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி போட்டு வேற அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு. அப்ப அந்த நானும் லேர்ன் பண்ணினேன். புது விடயங்களை இப்படி நாங்கள் ட்ரைனிங் டைம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்களோட போனா சிலர்கள் படிக்கிறது. அதான் அந்த சில இதுகள் நாங்கள் கவனமாகத்தான் இருக்கணும். இன்னொரு ஆள் பார்த்து போட்டு சொல்லுவோம் இது 5% எடுக்காதேன்னு நிப்பாட்டிட்டு. ஆனா சபை பண்றது அந்த நோயாளி அதுல யோசிக்கிற இல்லை. மற்றது ஷிங்கிள்ஸ்ல கிட்ட அந்த இதுகள் அந்த கருக்கள் வந்தாண்டா டோட்டல் பிளைண்ட்னஸ் போகலாம். எங்கட சர்ஜரியில ஷிங்கிள்ஸ் வர வேண்டாம்னு நோட்டீஸ் போட்டிருந்தாரு. அப்ப பேஷண்ட்ஸ் வர வேண்டாம்னு சொன்னா யாரு பிளைண்ட்னஸ் போனவராது யார் பாக்குறது வந்தாலும். அப்படி அந்த பலவிதமான தவறுதல் நடக்கிறது. எல்லாரும் அந்த தங்களுக்கு ஈஸி வே அவுட் மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்க எங்கட சர்ஜரிக்கு வராதையும் கொண்டா அந்த நோயாளி. அதே நேரம் ஆன்டிவைரல் அன்பார்ச்சுனேட்லி ஒன்று சொல்லணும் என்னன்னா, ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் எக்ஸ்பென்சிவ் வந்து சில ஜிபிஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவதில்லை. அதுதான் உண்மையான வழி. அப்ப அதை கொடுத்தா நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். கெதி பண்ணி ஆழ்க்கையோ அனுப்படும். இப்படியான சந்தர்ப்பங்களும் இருந்திருக்குன்றது எனக்கு அனுபவ வாயிலாகவும் தெரியும். அதுதான் கஷ்டமான விஷயம். சில விடயங்களை கேட்கும் போதோ கதைக்கும் போது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்கள் எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு கொடுக்காம இருக்கிறது என்னவோ அது கடவுள் தான் அந்த மிச்சத்தை பார்க்கணும். பிறவனுக்குத்தான் ஹேண்ட் ஓவர் பண்றது நடக்கிறத பார்க்கணும் விடுறது. டாக்டர் சதாமனோ, நீங்க சொன்ன எல்லாம் உண்மை.
நானும் ஜிபிஸை பல பேர் ஜிபிஸை பைபாஸ் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுவார்கள். இப்போ நான் வந்து ப்ரைவேட்டை தினம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த மருந்துகளை வாங்கலாம் சொல்லி பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். அந்த ஆன்டிவைரல் இது நீங்கள் சொன்ன மாதிரி ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் கூட இருக்கிறவர்கள் அந்த சக்தி மற்றது கடுமையான இருந்தால் அதை கவனத்தில் எடுத்து வைத்தியம் செய்யணும். மெனிஞ்சாய்ட்டிஸ் நான் அறிந்திருக்கிறேன். இரவில் படுக்க போனவர் காலையில் எழும்பாமல் இறந்திருந்ததும் பார்த்துருக்குறோம். அது சில நேரம் தவறுதலாக நடக்கிறது, சில நேரம் தடுக்கக்கூடியது, தடுக்க வர்றது உண்மைதான். குழந்தைகளுக்கு வந்தால் பெற்றோர் கவனிப்பார்கள். ஆனால் பெற்றோருக்கு வந்தால் சில பேர் கவனம் இல்லாமல் விட்டுடுவார். நீங்கள் சொல்ல எல்லாம் உண்மை. நன்றி. 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 அத்துடன் chat box என்ன வாசிக்க போறீங்க? மீரா நாகேந்திரன் இருக்கிறா ஐயா. ஓகே, மீரா நாகேந்திரன் நீங்க வாசிங்க. வணக்கம். அடுத்ததாக ராஜேஷ். மிக நல்ல ஒரு பேச்சு ஒன்று தந்தீங்க டாக்டர் நவரத்னம் ஐயா. சிறப்பா இருந்தது. உண்மையாக இது எடுத்து கதைக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். என்னென்ன எங்கட சமூகத்துல அதிகமாக இந்த தலையடிய வர்றத நாங்கள் பெருசுபடுத்தி இருக்கிறேன் இல்ல வீட்டுல இருக்கிற வேலையால இப்படி பெண்கள் இதை பெருசுபடுத்தி பாக்குறேன். அப்படியே ஒரு பெயின் கில்லரோட கடத்தி கொண்டு போறது. நான் முந்தி ஆரம்ப காலங்கள் அப்படி செய்திருந்தேன். நான் இப்ப நான் தியானத்துக்கு வந்த பின்னர் இப்படியான தலையடி வருவதும் இல்லை, நான் பெயின் கில்லர் பாவிப்பதும் இல்லை. நல்ல விடயத்தை வடிவாக விளங்கப்படுத்தினீர்கள். மற்றது ஒரு கேள்வி இருக்கு ஐயா. மற்ற அந்த தலைக்குள்ள இருக்கிற ஒரு ஹெவினஸ் வைப்ரேஷன் ஒன்று இருக்கிறத பற்றி அறிஞ்சிருக்கிறதா சொல்ல முடியுமா? குறிப்பா தியானத்தின் பின்னர் அப்படி இருக்கும், அது தொடர்ந்தும் இருக்கிறது, அப்படி அதை பற்றி தெரியுமா ஐயா? ஹெவினஸா இருக்கும் நான் வந்து படித்த பொழுது, தியானத்தை பற்றி படித்த பொழுது, தியானம் செய்கிறவருக்கும் அப்படி பெறலாம் என்று படித்திருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் என்று விளங்கவில்லை. அது வந்து எங்களுடைய மூளையில் சில நரம்புகளை தியானம் செய்யும் பொழுது ஸ்டிமுலேட் பண்ணுது இந்த எங்களுடைய உடம்புல. அதால் ஒரு பக்க விளைவு என்று தான் படித்தேன். அதுக்கு மருந்து தியானத்தை குறைச்சி செய்கிறது. அரை மணி தியானம் செய்யாமல் 10 நிமிஷம் அப்படி செய்தால் அந்த பாதிப்பு குறைவாக இருக்கலாம். ஒன்றும் சொல்ல தெரியல. நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோம் அதில். நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ ஐயா. உங்களோட பதிலுக்கு நன்றி. நன்றி. அடுத்த டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் நவரத்னம். எல்லாத்தையும் காவணிட்ட நன்றி. நான் நகைச்சுவையாக ஒன்று சொல்லலாம்னு நினைச்சேன். பல்லு இருந்ததான பல்லு வேலை வரும். அதே மாதிரி இந்த கமடஸ் ஹெடேக்கு டென்ஷன் ஹெடேக்குன்னு சொல்லுவார்கள். அதனுடைய நாங்கள் அதையும் அதை என்னென்னு சொன்னால் நாங்கள் கடுமையாக யோசிக்கிறோம். ஒன்றை பற்றி டூ மச்சாக சிந்தித்தாலும் அதுதான் டென்ஷன் வரும். அப்போ அதுக்கு தான் அந்த ஜேம்ஸ் ஹாரிசன் சொன்ன மாதிரி ஒரு டைட் பேண்டேஜ்ன்னு சொல்லி மசாஜ் பண்ணுறதும் அந்த விதத்தில் என்னென்னு சொன்னால் இந்த டாக்டர் நவரத்னம் காவான மெடிக்கல் கோர்ஸை தவிர இந்த டென்ஷன் ஹெடேக்குன்ற வரைக்குள்ள அந்த தலை ஸ்கல்ப்ன்னு சொல்கிற ஸ்கின்ல இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் டென்ஸ்டாக வருது. அதான் தான் டென்ஷன் சொல்லி அப்போ அதை தலையை மசாஜ் பண்ணிக்கலையும் அது போயிடும். ஆனால் இப்படி போகாட்டி தென் யூ ஹேவ் டு கான்டாக்ட் த டாக்டர் அண்ட் சீக் மெடிக்கல் அட்வைஸ். அதை சொல்ல விரும்பினேன். நன்றி. நன்றி. ராஜேஷ் சிதம் மாஸ்டர் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் எல்லாம் வடிவாக கவர் பண்ணிட்டீங்கள். எல்லா விதமான தலையடிகளையும் சொல்லி அதற்கு என்னென்ன ரெமெடி என்றதையும் சொல்லி எல்லா விதமான அட்வைஸும் கொடுத்துட்டீங்கள். எல்லாரும் அதற்கேற்றபடி தங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். நான் என்னுடைய கருத்தின்படி நான் நினைப்பது, இந்த ஜிபிஸ் வந்து உண்மையில கொஞ்சம் நெக்லெக்ட் பண்றதுதான், இல்லையண்டு இல்லை. ஆனா அவைகளுக்கும் ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்ண்டா they have to really look after their patient as well. ஆனா நீங்க ஒரு ஜிபி சர்ஜரியோ இருந்து பார்த்தாதான் அவைகளுடைய இதுகளும் தெரியும். எனக்கும் சில நேரம் கோபம் வருது இல்லைன்னு நான் சொல்லல.
அது அந்த 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 பாயிண்ட்ல உள்ள டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜிபிஸ ஒரு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி, ஸ்பெஷலி த யங் ஒன்ஸ் அட்வைஸ் பண்ணி அதுக்கேற்ற ரெமெடி செய்ய வேணும். அது நான் உங்களுக்கு கேட்கிறேன், மெடிக்கல் ஃபீல்டுல அப்படி செய்யலாமா? எத்தனையோ பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஆனா நான் ஜிபி சர்ஜரியில ஒர்க் பண்ணால் அவைகளுக்கும் சரியான ப்ரெஷர். நம்ம மாட்டீங்கள் ஒரு டாக்டர் 3 பேஷண்ட விசிட் பண்ணி போட்டு வாரார், இந்த ரிசப்ஷனிஸ்ட் கொண்டு ஓடுது ஒரு பேஷண்ட் உண்டு விசிட் அண்ட் ஹோம் விசிட் சொல்லி. சோ இவருக்கு ஆத்திரம் வந்துட்டு வள்ளன்னு அந்த அப்பட்டியோட துள்ளி விட்டார். துள்ளினோட அதை போய் சொல்லி போட்டு டயல் 999 கோ டு ஹாஸ்பிட்டல். அவள் 999 ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னா அவளுக்கு சீரியஸ்னஸ் வந்துட்டு she had a miscarriage as the 4th one. ஸோ அது கொஞ்சம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போச்சு. அதுல இருந்து ஒரு கோர்ட் கேஸ் வந்தது, இந்த ஜிபிய சூவன்னவன். கடைசியில என்ன நடந்தது? பிராக்டிஸ் மேனேஜர் ஒழிச்சுட்டா. she comes from சென்ட் ஆல்பன்ஸ், அவளை விட்னஸ் கொடுக்கலா போச்சு. நான் ஹெட் ஆஃப் ரிசப்ஷன் ஸ்டாஃப், நான் தான் போய் விட்னஸ் கொடுத்து அந்த ஜிபியின் ஜாப் கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா எனக்கு இந்த பேரிஸ்டர் சொல்லி தந்தவர், இந்த ரிசப்ஷன் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்லணும், the first thing is not to give any clinical advice to the patients. Always consult the doctors before they tell anything to the patients. That's very very important. நான் சொன்னேன் இந்த ஜிபிஸுக்கு நீங்கள் கட்டாமல் ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த பிள்ளைகள் எடுக்க வேணும். சும்மா எடுத்து போட்டு அதுகளையும் இதண்ட முடியாது. எனிவே இந்த தலைவலியை பற்றி சொன்னதுல நான் யோசிக்கிறேன் என்றால், எனக்கும் இருந்திருந்து தலைவலி வாரதுதான். ஆனா நான் இந்த மெடிடேஷன் செய்ய துவங்கின அப்புறம், மற்ற இந்த எக்ஸசைஸ் கிளாஸஸுக்கு போக துவங்கின அப்புறம், டு கீப் மை செல்ஃப் ஆக்கியபைட், அந்த தலைவலி வந்தாலும் தந்த பாட்டுக்கு போயிடும். அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு ட்ரிங்க் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட்டர். எனக்கு தண்ணி குடிச்சு என் உடம்புல தண்ணி எக்ஸஸா வந்துட்டு சொல்லி ஒரு கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் குறைக்க சொல்லி எனக்கு டாக்டர் சொல்லி இருக்கிறேன். அப்ப கணக்கு தண்ணியும் குடிக்கல, தலையடிக்கு ஓடிப்போய் தனக்கு தண்ணியும் மட்டும் குடிக்கலாது. சோ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. மற்றது நான் என்னுடைய அனுபவத்தின்படி, இஃப் யூ கீப் யுவர் செல்ஃப் ஆக்கியபைட், we are all going to suffer with any sort of ailments. Headache வந்தா, எனக்கு முந்தி ஹெடேக் வரது இப்ப வர்றே இல்ல. I keep myself occupied. I go to இப்ப ஜூம் கிளாஸஸ் தான், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் இல்ல, எக்ஸசைஸ் கிளாஸஸ்க்கு எல்லாம் போடுறான். மற்றது வீட்ல இருந்து மெடிடேஷன் செய்யறது எனக்கு இயலாது. இப்ப இந்த ஜூம்ல ஸ்ரீஸ்கந்தராஜாண்ட இந்த ஜூம்ல வந்து இந்த மெடிடேஷன் செய்ய துவங்கின அப்புறம் I feel a lot calmer now. முந்திய போல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல. தேங்க்யூ நிர்மலா. முந்திய போல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல, இவ்வளவோ காமா. என்னன்னா நான் பிரம்மகுமாரிஸ் மெடிடேஷனுக்கு போனான். பிறகு எனக்கு இந்த பிள்ளையர்ஸ் என்ன இருந்தபடியா போயலாம் போச்சு. அதுக்கு பிறகு எந்த பாட்டுக்கு நான் வீட்டில இருந்து செய்ய பார்த்தேன். கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் உண்டாச்சு மெடிடேட் பண்ணிக்கல, அந்த வைப்ரேஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட். சோ எனக்கு உண்மையில நான் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்கந்தராஜா டு ஆர்கனைஸ் such a forum and all the helpers. எனக்கு ஏலமோ தெரியாது ஹெல்ப் பண்றதுக்கு. எல்லா விதமான ஹெல்பர்ஸாலும் இந்த ஜூம் இப்படியே இந்த தளம் இப்படியே போகணும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் நவரத்னம். உங்களோட நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெடேக்ஸ், என்னென்ன ரெமெடி, என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டீங்க. என்னுடைய இதன்படி இஃப் we keep ourselves occupied, இந்த ஹெடேக் எல்லாம் குறைவா வரும். ஆனா ஜிபிஸும் நெக்லெக்ட் பண்றதுதான் இல்லையண்டு இல்ல. ஆனா ஜிபிஸுக்கும் சரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது. லைக் எனிபடி எல்ஸ், they also have a lot of stress. அவைகளுக்கும் கொஞ்சம் இதென்ன வேணும். நீங்க ரூமட்டாலஜிஸ்ட் கன்சல்டன்ட், சோ நீங்கள் வடிவ உங்களோட ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி செய்யலாம். நீங்க சொன்ன கருத்து உண்மையாமா.
நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இந்த நாட்டில் NHS வந்து ஒரு வரப்பிரசாசம். ஆனால் இப்படியான வருத்தங்கள் வேறு நாடுகளில் வந்தால் பாதிப்பு இன்னும் கூட. ஆனால் இங்கே பாதிப்பு குறைவு என்றாலும் அங்கே இங்கே சில கேஸ் வருது. மற்றது ஜிபிஸுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஜிபி தான் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன். ஒரு விஷயத்தில் நல்ல அறிவு வர்றதுக்கு அடிக்கடி நாங்கள் லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க. நான் NHSல வேலை பொழுது ஜிபிஸுக்கு மாதத்தில் ஒரு முறை லெக்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் போய், அதனால விழிப்புணர்வு அவருக்கு வரணும். அப்போ ஜிபி அப்படி ஒன்றை யோசிச்சாத்தான் சப்பரேட் முறை வரலாம் என்று மனதில் உதிக்கும். அப்போ அப்படியான விஷயங்கள் உதவும். நீங்கள் சொன்ன மாதிரி மெடிடேஷன் மற்றது and also keep ourselves occupied. Yes, occupation, that's good. Okay, நன்றி அம்மா, நன்றி. Thank you. வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க பேசுங்க, அதுக்கு பிறகு டாக்டர் சதா பேசுங்க. நவரத்னம் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவர் பேசுகின்ற பொழுது இங்கே இந்த எங்களுடைய சிவா பசுபதி, சாமி பசுபதினு சொல்லி அவர்களை உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். அவருடைய எண்ணம் வரும். அவர்களும் ஸ்லோவாகத்தான் அன்பாக கதைப்பார்கள். எனக்கு நீங்கள் கதைக்கிற பொழுது எப்பொழுதும் அவருடைய எண்ணம் வரும். என்னோ தெரியலை, அவருடன் நான் கூட பழகுவேன் நான். அதே நேரத்தில் மிகவும் சிறப்பான நல்ல கருத்துக்களை அதிகாலையில் சொன்னதுக்கு நன்றி. அதே நேரத்தில் ராஜேஷ் சிஸ்டர் அவர்கள் சொன்னது மிக முற்று முழுதான உண்மையாகவும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் எவ்வளவுத்துக்கு ஒக்கிபேட்டா இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் சிறந்து விளங்க முடியும். அதே நேரத்தில் நாங்கள் எவ்வளவுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி, இந்த இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. இப்ப நாங்கள் இப்ப செய்கின்ற பயிற்சி ஒரு கூட்டு பிரார்த்தனை, சிறந்த பிரார்த்தனை. இதுக்கு உண்மையிலே தலை வணங்குகிறேன். அதை நான் எப்படி சந்தோஷத்துல சொல்லுவோன்னு எனக்கு தெரியவில்லை. எங்களுக்கு இருவர்களும், இந்த ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களும் அருந்ததி அவர்களும் எங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு கிஃப்ட். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், முட்டு முழுதாக ஒத்துக்கொள்வேன். என்ற தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வது மிக கஷ்டம். ஒரு கோயிலை கட்டுவது சுகம், அந்த கோயிலை நடத்துவதுதான் கஷ்டம். அதை நான் முழுதாக ஒத்துக்கொள்கிறேன். அதாவது எந்த ஒரு சிஸ்டத்தையும் டெவலப் பண்ணுவதை விட அந்த டெவலப் பண்ணி போட்டு அதை கொண்டு நடத்துவதுதான் மிக மிக திறமான, அது கடவுளில் இருந்து வரவணும். அதான் நான் எல்லாருக்கும் ஒரே இறைவன், அந்த இறைவனை நினைத்து நான் இவர்களை தலை வணங்குகிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னென்று சொன்னால், நாங்கள் என்ன இந்த அந்த பயிற்சியல் மூலமாகவும் சொல்ல வந்து அதுக்கு நான் மறந்து விட்டேன். என்னென்னு சொன்னால் மிகவும் சந்தோஷமா இருந்தது. இந்த காரியங்களை இப்படிப்பட்ட பயிற்சியிலே நாங்களும் தொடர்ந்து செய்வதற்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை எங்களுக்கும் அந்த இறைவன் அந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலையை எங்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று அந்த இல்லாமல் இறைவனை வேண்டி இதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்னும் ஒன்று சொல்ல வந்தேன், டப்புனதை மறந்துட்டேன். முக்கியமான கருத்து பரவாயில்லை. என்னாலே நான் உங்களை அடுத்த முறை மெட்டதில் சந்திக்கின்ற பொழுது மிகவும் ராஜேஷ் சிஸ்டர் நீங்கள் சொன்னது முற்றுமுழுதாக உள்ளது. அதை நான் இருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்வது முற்றுமுழுதாக உள்ளது. நன்றி, வணக்கம். வசந்தராஜையா, நீங்கள் கூறியபடி யோகு பசுபதி, சாமி பசுபதி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூட. ஈஷா சாமி என்னுடன் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி தொடர்பாக இருக்கிறார்கள். நியூசிலாண்டில் இப்போ இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒன்றாக வேலை செய்தோம். சிவாவும் நானும் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு காலத்தில் படிச்சினாங்க. நன்றி. இந்த ஒவ்வொரு கருத்துக்கு தான் ஞாபகம் சொன்ன உடனே என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த சந்திக்கிற மக்கள் அதுவும் பெரிய ஒரு வரப்பிரசாதம். சில பேர் என்னென்று சொன்னால், வெளியில நாங்கள் பப்ளிக்கா பழகுகின்ற பொழுது அவர்கள் எப்போதும் நெகட்டிவா கதைத்து பழகி அது இருக்கிற கஷ்டங்களை கொண்டு எங்கட தலைக்கு மேல போட்டுட்டு அவர்கள் போடுவாங்க. அது சில பேருக்கு அதுல ஒரு பொழுதுபோக்கள் இருக்கின்றது. பப்ளிக்ல நாங்கள் பழகுகின்ற பொழுது அது கிறிஸ்தவ கோயிலா இருக்கலாம், ஹிந்து டெம்பிளா இருக்கலாம். சில இடம் அருமா எனக்கு முஸ்லீம் பள்ளியை பற்றி தெரியாது. எங்கே இருந்தாலும் பப்ளிக்ல இப்படிப்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன், அவதானித்திருக்கின்றேன். அதுவும் எங்களுக்கு அதிலேயே நாங்கள் விழிப்பா இருந்து இறைவனை தியானித்து நல்ல இதுல எப்பொழுதும் பேசுகின்றோமோ, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மற்றது எங்களுடைய மக்கள்ல இருக்கிற இந்த தமிழ்நாடு, எங்களுடைய இலங்கையில இருக்கிற மக்கள்ல இந்த சாதி பாகுபாடு, நான் அவரை விட பெரியவன் என்று சொல்லுகின்றவர்களையும் நான் இப்பொழுது புறக்கணித்து வைப்பது. என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களும் நாங்கள்
எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நாங்கள் இப்ப பாருங்க எல்லோரும் ஒரே ஃபேமிலி. நாங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் அறிவாளிகளும் எல்லோரும் அறிவை வந்து வளர்க்கின்றவர்களும் எல்லோரும் ஒரு குடும்பமா இருக்கின்றோம். அப்ப இந்த குடும்பத்திலே வந்தது பிறகு நான் கூட நீ குறையண்டு கதைக்கிற பொழுதே அங்க சாதி வருவது அப்படிப்பட்ட இதுலேயே சில எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயும் இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப இதுல இருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் நாங்கள் இறைவன் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மத வேறுபாடு, சாதி வேறுபாடு, இன வேறுபாடு அட்ட நிலையிலே ஒரு மனிதன் எப்போதும் வாழுகின்ற பொழுது அதுக்குத்தான் இந்த தியானம் எங்களுக்கு மிக மிக அதுவும் ஒரு மருந்து, அது ஒத்துக்கொள்ளும். அதுக்குத்தான் இந்த இதை நாங்கள் செய்கிற நல்ல ஒரு பயிற்சி பட்டறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இல்லாமல் இறைவனுக்கு நன்றி கூறி மீண்டும் நன்றி கூறி இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல விஷயம் ஐயா. நான் சொன்னது யோகு பசுபதி தான், சிவா இல்லை, யோகு. நன்றி. டாக்டர் சதாமனோ. மன்னிக்க வேணும், மீண்டும் நேரம் கேள்வி சுருக்கமாக வேணும். என்னென்றால் ராஜேஷ் சித்தம் மாஸ்டர் அருமையாக ஆதங்கம் ஜிபிஎஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சொன்னவா. நான் அதில் கொஞ்சம் விளக்கம் சொல்ல போறேன். நானும் ஒரு ஜிபியாக வேலை செய்தபடியா எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஆனா எது இருந்தாலும் நாங்கள் எங்களால செய்யக்கூடிய வேலைப்பழு அளவு விட்டு எங்களுக்கு காசும் வேணும், கூட அவர்ஸ் செய்தா கூட காசு வரும். அப்ப அதையும் செய்ய வேணும். நோயாளிகள் போன் பண்ணினா கோபம் வரணும் வேண்டாம், அது சரி வராது. அது நாங்கள் பேலன்ஸுக்கு கொண்டு வர வேணும். எங்களுக்கு இத்தனை மணித்தியாலும் எங்களால தொழில் செய்ய மாறலாம், அது கொடுக்கலாம். நீங்க டிப்யூட்டைசிங் சர்வீஸ் இது கண்டிருக்கணும், அவைகளுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு கொஞ்சம் காசு வருமானம் குறையும். அதை விட நீங்கள் வடிவாக செய்யலாம். மற்றது நான் ரிட்டையர் பண்ணக்கு முன்னமே அந்த சிஸ்டம் வந்துட்டு 6 months அட்லீஸ்ட் 6 months ஜிபி ட்ரைனிங் செய்ய சொல்லுது. ஜிபிஸ சைக்கியாட்ரி ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி வச்சு அவைக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அப்படி கொடுத்தால் அவைகளுக்கு நோயாளிகள் கையாள முறை தெரியும். சத்தம் போட்ட ஒரு ரிசப்ஷன்ஸோட சத்தம் போட்டு ஒரு பயனும் இல்லை. அப்ப அந்த விதங்களை திரும்பி கொண்டு வருது. ஆனா எல்லாரும் அந்த ஓவரா செய்யறது. இப்ப இந்த மெயின் ஜிபி பர்சனும் எங்களுக்கு கொடுத்தா தன்னுடைய காசு அமௌண்ட் குறைவுன்றதுக்காக கொடுக்குறது இல்லை. அது போல அத பிள்ளைன்னு சொல்றது நான் என்னத்து கண்டா, தங்களால நோயாளிக்கு நீங்கள் இருக்கிறவங்களோட ஜாப் பர்பஸ நீங்க சர்வ் பண்ணுவாங்க. ரெண்டும் பார்க்கலாம். அது வேற நோயாளி கோல் பண்ணினால் 2 பேனல் ரூபாய் போட்டு படம்னு சொல்றதும் சரி வராது. அதை பேலன்ஸிங் கொண்டு வரணும். அது தவறு. அதான் நான் இந்த கூடுதலாக சொல்ல விரும்புறது. நாங்கள் முக்கியமாக அவர்கள் போன் பண்ணிக்க நாங்கள் அவைலபிளா இருக்க வேணும். இல்லாட்டி அந்த ஜாப்பை நாங்கள் செய்யக்கூடாது. மனச்சாட்சி 2 ஒன்று மனசருக்கு இருக்க வேணும். அதன்படி பார்த்தால் நாங்க நேர்மைக்குத்தான் நாங்க பயப்பட வேணும். நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேணும். பிரபஞ்சத்துக்கும் பதில் சொல்ல வேணும். மிக்க நன்றி. இப்ப மெடிடேஷனுக்கு வந்த பிறகு மெடிடேஷனை பற்றி சொல்லிட்டீங்க அருமையாக. அனைவரும் கூறியது அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. எனது அனுபவம் என்ற சொந்த அனுபவத்துல நான் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் ஜாப் செய்து முடிச்சு வந்ததே என்ற ஆட்டிடியூடால். நான் நோயாளி தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நான் பிறகு. அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள். நாங்கள் நேரம் கருதி நாங்கள் இனி நிறைவு செய்வோம். மீண்டும் உங்களுக்கு அருமையான நாளைக்கு ஒரு அரை மணி தியானத்தின் பிறகு Dr. Navaratnam Ayya, very useful awareness talk. You explained it very clearly. Also, what sort of action we should take as well. Thank you very much, Doctor. Please do come again. ஒன்றுதான் வந்திருக்கு. நன்றி. இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.